ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசைமகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பைத்தம்பருப்பை வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்லேயே திருவையாறு அசோகா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் பைத்தம்பருப்பு எடுத்துங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் அந்த பைத்தம்பருப்பை சேர்த்துங்க. இப்போது பருப்போட அந்த பச்சை வாசனை போகணும். ரொம்ப சிவக்கெல்லாம் வறுத்துறாதீங்க, லேசாக வறுத்தாலே போதுமானது. போதும். இங்கே பாருங்கள், பருப்போட அந்த பச்சை வாசனை போய் நல்ல வாசமாக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை ஒரு 2 தடவை களைஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா எந்த கப்பால் நாம் பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் கரெக்டாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்திங்கன்னா பருப்பு பொங்காது. இப்போ லைட்டாக நெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் அடிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் இப்போ எந்த கப்பால் பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது ரேஷன் கடை கோதுமை தான், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய். இப்போது ஒரு 15 முந்திரி திராட்சை எடுத்து வச்சாச்சு. பருப்பு விசில் அடிச்சிச்சு. 5 விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு பருப்பு மத்து அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டோன்னா இன்னும் நல்லா குலைவாக இருக்கும். ஏன்னா திருவையாறு அசோகா சாப்பிடும்போது அந்த ஒரு பருப்பு பல்லில் கடிபடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம 3/4 கப்பு நெய் வச்சுருக்கோம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் அதில் 1/4 கப்பு கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெய்யில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவு 1/4 கப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கோதுமை மாவோட அந்த பச்சை வாசனை போகணும். இப்போது கோதுமை மாவு பச்சை வாசனை போயிடுச்சு. நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அந்த டைமில் நாம் மசிச்சு வச்சுருக்கிற அந்த பைத்தம்பருப்பு கலவையை கலந்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு, பச்சை பயிர் மாவு இது 2 ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 கப் ஜீனியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3 ஒன்று சேர்ந்ததும் இந்த மாதிரி லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். பயப்பட வேணாம், கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடும். இந்த டைமில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி இந்த மாதிரி பவுடராக போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு நான் ரெட் கலர் அல்வா பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த நெய்யை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெய் ஊற்றி கலரும்போது ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க. ஏன்னா நெய் கொதிக்கிறதுல கையில் கூட தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான். இப்போது எல்லாத்தையும் ஊற்றி கலர்னதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சை பாக்கி இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஊற்றி கிளறியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ உண்மையிலே நம்மளோட அசோகா ஹல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது, இதுதான் பதம். அதே மாதிரி நம்ம ஊற்றின நெய்யை அந்த ஓரத்தில் பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட அசோகா ஹல்வா தயாராகிடுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா உடனே நாம் இதை செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எந்த அளவுக்கு அந்த சைட்லலாம் இருக்குன்னு. உங்களுக்கு ஃபுல்லாக நெய் ஊற்ற முடியலைன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான அசோகா ஹல்வா தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். எப்போவுமே ரசித்து செஞ்சோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரசித்து சந்தோஷமாக சமைங்க, அப்போ மகிழ்ச்சியாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.